ஹலோ பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்னை நல்லோர் அருள் புரியும் அத்தாரிடக்கு ஆடா இனி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளையில்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தளித்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தளித்த திருவருளே என்னை நல்லூர் உறையும் அருள் கடலே என்னை நல்லூர் உறையும் அருள் கடலே வந்து என்னை இன்னும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊருகே அந்த பரவசத்தில் உள்ளே உயிருருகே பக்தி பெருக்கில் எந்த ஊருகே அந்த பரவசத்தில் உள்ளே உயிருருகே சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருகே சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருகே என் சந்ததியே உங்களுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா ஆலமர வேறு எங்க பெரிய மருது வேறு காலமுள்ள காலவர் நினைச்சு நிக்கிதும் பாரு
தக என்ற திருவள்ளுவர் குரலுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடமை தாய்மார்களுக்கு என்ன மாப்பிள்ள தாய்மார்களே காணோம், எல்லாம் சாணி ஓட போயிட்டாங்களோ, பின்னாடி உட்காந்துருக்காங்களா? எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை புண்ணாக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் போன வருஷம் அழகுராஜன் நாடகத்துல சரியான கூட்டமா இருந்துச்சு. சாமியாட்டமோ இந்த வருஷம் இல்லையோ? அதையும் கொஞ்சம் நஞ்சம் வந்ததையும் மழை விரட்டி விட்டுருச்சு. இந்த நாடகத்திற்கு காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேயக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் விவசாயம் இல்லாத உலகமே கிடையாது. ஆமா, ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி தான் சம்பளம் வாங்குறாங்கன்னா யார் காரணம்? விவசாய பெருங்குடி மக்கள். இந்த நாடக கலைஞர்கள் காலையில உங்க கைகுளுற சம்பளம் வாங்கணும்டா யாரு? இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேயக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்கள். இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீர்செத்து கீதம் பாடிட்டு வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த முல்லைக்குளம் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த சிவராத்திரி திருவிழாவை சாமி கும்பிடும் பக்த கோடி பெருமக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பான செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையில 2 காவல்துறை தான். முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் நமது தமிழ்நாட்டு காவல்துறை. ஈப்புகாத அப்போ சித்தப்பு நல்லா முட்டிக்கால் கட்டாத அப்போ சமணம் போட்டு உட்கார்ப்பு. முதல் கோணமே முற்றிலும் கோணமாயிரும். உங்களுக்கு எல்லாம் பழிச்சு தெரியுதா? என்ன தெரியுது? அவர் டவுசர் போட்டிருக்காரியா? அப்படியா? தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் இந்த நாடகத்துக்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்கும் சொல்லி அருமையான முறையில் இந்த வெட்டவெளி பொட்டலையும் அருமையான முறையில் தெல்ல தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேர் என்னையா? A to Z. அடே அப்பா, அருமையான பேரா இருக்கு. 26 எழுத்துல முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் A to Z ஒளிபெருக்க உரிமையாளர் சிரிச்சம்மன் ஜெயதேவியா இருக்காரியா? இப்படி இருக்குன்னு மைக் செட்ல உட்காந்துக்கிட்டு சில பேர் மைக் செட்ல உட்காந்துக்கிட்டு அப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி இருப்பேன். என்னமோ நான் விட்டு யூனிட்டை தூக்கிட்டு போனது மாதிரியே. A to Z ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வந்துவிட்டு இப்படி நேர்த்திக்கடனாக நின்று கொண்டிருக்கின்ற அன்பு பங்காளிகளுக்கு சும்மா உட்காருங்க, இன்னும் மழை வராது. நாங்க காலைல முடிச்சிட்டோம்ல, இன்னும் மழை சுத்தமா வராது. காலையில வந்தாத்தேன் உறுதி. நின்றுகிட்டு நாடகத்தை பார்க்கின்ற அன்பு பங்காளிகளுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர துடித்து கொண்டு போறவர்களுக்கும் மருது துடிக்குதா? ஏதோ ஓரளவு துடிக்குது. துர்க்கா வந்தாத்தான் துடிக்கும். ஆமா, இந்த குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர கொண்டு போறது நம்ம ஏங்கி கொண்டு இருக்கா? எதையுமே ஒரு பொசிஷனா செய்யணுமா? ஒரே மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமா? இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் அன்னதானத்தை தின்னுட்டு தூங்குறவங்களுக்கும் அவங்களும் எதுக்குங்க? நாடகம் பார்க்கிற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. சரி, சில இந்த ஓஎப்பி கேஸ்லாம் வர முடியாது. ஓஎப்பினா கூட்டு 3 வீட்டுல சாதாரண சாப்பாடா சாம்பார் ரசம். நான் எந்திரிச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு, கண்ணாடிக்காரு எந்திரிக்கவே இல்லையா? சாப்பாடு அப்படி சாப்பாடு 3வது சோறு வாங்கி இந்த சோழி என்கிட்ட வச்சுக்கிறாத, என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டது நீ தானே? நம்ம தான் சாப்பிட்டேன். நான் எந்திரிச்சு வந்துட்டு நீ வரவே மாட்டேங்கிறிய. சாம்பார் அப்படி சாம்பார் இருக்கட்டும் இருக்கட்டும். வீட்டுல முடியலையா? படுத்துரு. வீட்டுல படுத்துக்கிட்டே ஓயப்பின்னா யாரு? ஓயப்பின்னா யாரா இருங்க? 80 to 90 வயசு கலையரங்கத்துக்கு வர முடியாது. சரி, வீட்டுல படுத்துக்கிட்டே யாராரு எப்படி பேசுறாங்க, யாராரு எப்படி பண்றாங்க, ஆமா வள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க. சரி, சுப்பிரமணியன் எத்தனை மணிக்கு வர்றாரு? சுப்பிரமணியனா யாரு? கொரண்டி சுப்பிரமணியனா? அவர்தான் கொண்டுட்டாங்க. ஆமா, கருப்புராசா. அது சரி. சுப்பிரமணியன் முருகனுக்கு பேர் சுப்பிரமணியன் இல்லையா? ஆமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. இதை எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொல்லிடலாமா? அதுக்கு என்ன விளக்கம் மாப்ள? என்ன விளக்கம்? நீங்களே. சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. அந்த காலத்துல நம்ம அப்பா அப்பத்த ஆட்சி இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பத்த ஆட்சி, நம்ம அப்பா அப்பத்த அப்பத்தா இந்த காட்டுகள்ல பெருசுக வேலைக்கு போயிடுச்சுண்டா, எப்படி இந்த கருது எடுத்துட்டு வரப்பு வெட்டிட்டு வருவாங்கல்ல, அவங்க உடம்புக்கு முடியலண்டா மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. வேற எங்க போவாங்க? வீட்டுல 3 இருக்குமா? 3 என்னது? 3 அந்த 3 இல்ல. சரி, சுக்கு மிளகு தித்திலிப்பு. மாமா நான் வேற 3 நினைச்சேன். 3 திப்புலி. நான் நினைச்ச 3 கப்பு தண்ணி சரக்கு. அது இப்ப திறந்தா அப்படிதான் இருக்கு. அப்படி சொல்லுங்க. ஆமா, இந்த சுக்கு மிளகு திப்புலி இருக்குமா? ஆமா, இந்த வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷங்களுக்கு அசேதியா இருக்கும்ல. சரிங்க. இந்த என்ன பெத்த ஆத்தா அப்போலாம் ஜாக்கெட் போட மாட்டாங்க. அந்த மடுவை தொங்க போட்டு அந்த அம்மியில 3 சாமானை வச்சு கிருட்டு கிருட்டுன்னு அரைச்சு சுடு தண்ணி வச்சு, சரிங்க, அந்த 3 மருந்தையும் போட்டு ஆத்தி கொடுத்தா உடனே அந்த உடம்புல உள்ள வலி ஜலதோஷம் எல்லாம் ஓடிடுமா.
அதே மாதிரிதான் நமது தமிழ் கடவுள் சுப்பிரமணிய பெருமானை வருங்கண்ணா, முருக கடவுளை வருங்கண்ணா, நம்ம உடம்புல உள்ள நோயும் போயிடும், நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டமும் போயிடும், நம்ம கால்கையும் சோத்தை கொடுக்கும். அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. அப்படி சொல்லுங்க. அதனாலதான் வீட்டுல படுத்துக்கிட்டே அவளுக்கு வந்துக்க சொல்லிடணும். சரி, இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு முக்கியமான வேலை என்ன வேலை மாமா? அவள நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும், எப்படி வந்த உடனே இப்படி முக்கார போட்டு உட்காரதா, அவ்வளவுதான். நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும், எப்படி விட்டு புறப்பட்டு வரல. அப்படி சிவராத்திரினா என்ன மாப்ள, இந்த நாளைக்கு இந்த சிவன் ராத்திரியை தான் எல்லாருமே குலதெய்வ வழிபாடு. இந்த சிவன் ராத்திரி தான் எந்த நம்ம இந்தியாவுடைய கடவுளில் இருந்தா கூட நம்ம தமிழ்ல கண்டிப்பாக இந்த சிவன் ராத்திரிக்கு திருவிழாவை நம்ம குலசாமியை கும்பிட்டு விடிய விடிய முழிக்கிறது அந்த சிவன் ராத்திரி. யாரு விடிய விடிய முழிக்கிறீங்களோ அவங்களுக்கு சொற்கலோகம். அதே மாதிரி இந்த சிவன் ராத்திரிக்கு பெண்கள் எல்லாம் முழிச்சா ரெட்ட பிள்ளை பிறக்கும்னு ஒரு ஐதீகம். என்னங்க சொல்றீங்க? உண்மைதாங்க. ஆமா, அப்படியா? இன்னைக்கு நாளைக்கு முழிச்சாதான் ரெட்ட பிள்ளை, சரி நாளைக்கு மட்டும் முழிச்சா ஒத்த பிள்ளை தான். வருஷம்லாம் நம்ம முழிக்கிறா, அப்ப வருஷம்லாம் நம்ம முழிக்கிறோமே, எங்க பகல்ல தூங்கிடுறோமே, பகல்ல முழிச்சாதான் நல்லது. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? என்னங்க, வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே குலதெய்வத்தை கும்பிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். யாரு பொண்டாட்டியா? அவங்க பொண்டாட்டியை. சரிங்க, அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு ஆச்சரியத்தோட கேட்கணும். ஆச்சரியத்தோடனா ஏமா நம்ம முல்லை குளத்தல் நாடகமா? ஆமாங்க. என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், சரிங்க, யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா. கஞ்சா போட்டு ஒன்று செஞ்சா நாக்கு தள்ளிடாது. என்ன செய்ய சொன்னா இப்படியே செய்யறேன், ட்ரைசைக்கிள் ஓட்டுற மாதிரி யாரு செஞ்சா அப்படி சொல்லுவாங்க. இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். சரிங்க. ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே மாப்ள. எப்படி மாமா? ஒரு கையில பாய், சரிங்க, ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, சரி, வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற கூப்பிட்டு. நாய்க்குட்டி எதுக்கு மாமா? நாய்க்குட்டி நாடகம் பார்க்க வருது, இந்த சின்ன பிள்ளை வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு. திண்டுட்டு அந்த பாட்டில் தண்ணியை பிடிச்சி சலப்பு அடிச்சுட்டு கொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி இருளாயி சொல்லிடு சங்காயி, நம்ம முல்லை குளத்துல நாடகமா நடக்குது. என்ன வண்டி ரிவர்ஸ்ல போகுது. கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸ்கார புள்ள. என்னங்க அனப்பாறையா? ஆமா ஆமா, ஸ்பெஷல் ஐட்டம். ஸ்பெஷல் ஐட்டம் துர்கா. ஆமா துர்கா. அப்பா இந்த புள்ள வர தொட்டிக்கு இளவட்டங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கி. சரி, இந்த புள்ள வந்துட்டு போனோம்னு இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன அதுக்குள்ள கிடக்கு. அங்கதான் மாப்பிள்ள ஹீட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சூடு கொடுத்தடா. வாங்க போடணுமா? வாங்க வாங்க, நின்றுகிட்டே இருக்கீங்களே. ஹலோ, எங்கு நகைச்சுவை நடிகராக காவல்துறை அன்பு ஐயா எங்களது நாடகத்திற்கு காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற எந்த மானாமதுரை சரகத்தை சேர்ந்த காவல்துறை ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமது மின்சார வாரியத்தை சேர்ந்த இபி வயர்மேன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். இங்கே ஹார்மோனிய வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி அருமுனிய சக்கரவர்த்தி, நமது புளியங்குளத்தை சேர்ந்த GKS ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆகிய அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் நமது அரச குலம் கண்டெடுத்த அன்பு அண்ணன் ஆசிரியர் பெருந்தகை, நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் ஆகிய டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன், நமது தோப்பூரை சேர்ந்த அன்பு தம்பி BS மருது அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் கைதட்டுங்க சும்மா. இங்கே பலவாத்திய சக்கரவர்த்தி, இந்த மண்ணின் மைந்தன், அரசகுல மண்ணின் மைந்தன், மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை, நமது நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஆகிய SP லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி, நமது PT உஷா அவர்களின் சின்னமா மகனும் ஆகிய ஒலிம்பிக் போட்டியில் ஓட்டப்பந்தயத்தில் கடைசி பரிசை பெற்று தற்பொழுது நாடகத்துறையில் கலக்கிக் கொண்டிருக்கின்ற புளியங்குளத்தை சேர்ந்த RT கருப்புராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே பபுனாக நடிக்கும் அருமை அண்ணன் சம்பவத்தை சேர்ந்த சண்முகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். ஹலோ, ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை புளியங்குளத்தை சேர்ந்த சத்யவான் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அப்புறம் போட்டு யூடியூப் போடியா மாப்பிள்ளை. அன்பு தம்பி யூடியூப் சேனலை சேர்ந்த மாசானம் அவர்களுக்கு நமது விழாக்கட்டின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது ஒலிபெருக்கை சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற A to Z ஒலிபெருக்கு உரிமையாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வளரும் கலைஞருமாகிய எனது மகனுமாகிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது ஊர் அருகாமையுள்ள முத்தலாங்குளத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய எனது சிஷியனுமாகிய மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர், நான் கூட பாடம் எழுதலை, நமது மானாபதிரை கண்டெடுத்த எனது அன்பு தம்பி எஸ் ஆனந்தகுமார் அவர்கள் சிசிய பிள்ளையுமாகிய அன்பு தம்பி முத்துமணி வளரும் நகைச்சுவை நடிகர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. புளியங்குளத்தைச் சேர்ந்த பலவாத்திய சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய அன்பு மகன் கே சத்தியவான் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாடக அமைப்பாளருமாகிய இந்த ஏரியாவில் என்னை வளர்த்து விட்டவருமாகிய எனது அன்பு அண்ணன் அழகுராஜா அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பலவாத்திய சக்கரவர்த்தி கே எஸ் சத்தியவான் புளியங்குளத்தை சேர்ந்த சத்தியவான் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு அண்ணன் நாடக அமைப்பாளருமாகிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறுப்பினருமாகிய அன்பு அண்ணன் புதுக்குளத்தை சேர்ந்த அழகுராஜா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. வெள்ளிக்குறிச்சியை சேர்ந்த அன்பு அண்ணன் பி ராமலிங்கம் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சண்முகா ரேடியோஸ் உரிமையாளர் தர்மராஜன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கட்டிக்குளம் சகாதேவன் எங்கிருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனக்கு மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா குழுவின் சார்பாக திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனது சார்பாக அண்ணன் சம்பவத்தைச் சேர்ந்த சண்முகராசா அவர்களுக்கு எனது சார்பாக இந்த கைத்து அணிக்கப்படுகிறது. சொந்த காசு போட்டு எடுக்காத, சரி இன்னொரு துண்டு இல்லை, காசா கொடுக்கலாம்ல. உங்க செட்டு தானே, அப்படிதான் இருக்கேன். இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களை அமைத்துக் கொடுத்த மரியாதைக்குரிய பலவாத்திய சக்கரவர்த்தி அரசு எடுத்த அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு அண்ணன் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எனது சார்பாக எனது அன்பு மகன் லட்சுமணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அன்பையா காவல்துறை ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் சூடாக டீ கொடுத்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஸ்ரீ கனக சபாபதி பிள்ளை ஆசிரியர் பெருந்தகை அவருடைய நாடக நடிகர் சங்கத்துடைய துணைத் தலைவர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மானாமதுரை சரகத்தைச் சேர்ந்த காவல்துறை ஐயா அவர்களுக்கு நமது நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கூட வந்திருக்காங்க சார், நீங்களும் வாங்க. நன்றி தோன்றின் புகழோடு தோன்றுக, அகிலா தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் பொருளுக்கெனங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் ஒளிபெருக்கையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நமது மாசானம் யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கும் அத்தனை உள்ளங்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சிவராத்திரி திருவிழாவை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தினுடைய விழா கமிட்டியார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டாரத்திலிருந்து எங்கள் நாடகத்தை காண வந்திருக்கின்ற அன்பு கலையின் மீது அபிமானம்
கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள் சார்பிலும் எனது அன்பண்ணன் அழகுராஜா அண்ணன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ளை நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கா யார் காரணம்? உங்களை வச்சுதான் நாங்க. ஆமாங்க. இருக்கிற கூட்டம் நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். சரி. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். ஆத்தாடி. ஆமா. அது இப்ப உங்க காசு வீணா போகாம இருக்கணும்டா. இந்த கூட்டம் விடிய வரைக்கும் இருந்து எங்கள் நாடகத்தை பார்க்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்துல என்னைய பப்புனா போட்டுருக்காங்க. காரணம் என்ன மாப்பிள்ள? என்ன காரணம்? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். ஆமாங்க. என்ன உலகத்துல கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல யாரு இருக்க மாப்பிள்ள? யாரும் கிடையாது. 5000 கோடி பணம் இருக்கும். 50 மாந்தோப்பு இருக்கும். ஆமா. 500 ஏக்கர் நஞ்சே இருக்கும். சரி. ஆனா வீட்டுக்குள்ள இனிப்பு திங்க முடியல. கேப்பக்குள்ளையும் சப்பாத்தியும் தின்னுக்கிட்டு கிடக்கேன். காரணம் என்ன தெரியுமா? என்ன? சுகர் தாவிருச்சு. சிரிக்கிறது கிடையாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இடுக்கன் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதாலே புதுக்குளம் உயர்திரு திருமுருகன் சித்தப்பா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள். ஆரம்பம் நல்லா இருந்தா மாப்பிள்ள முடிவு நல்லா இருக்கும். அப்படி சொல்லுவாங்க. ஆரம்பம் பப்புன்னு தொங்கிட்டான் வையே எல்லாமே வரைக்கும் சவச்சவண்டு போயிடும். நம்மளுக்கு 2025 ஆமாங்க கம்ப்யூட்டர் உலகம். சரி. உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள செல்லு உலகம். சரிங்க. அமெரிக்காவுல தட்டுற செய்தி இங்க செல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி. அப்படி சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு பஸ்ல 45 டிக்கெட்னா 45 பேரும் கவர்ந்த மணிக்கு தான் கிடைக்கும். என்ன கீழே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு பாரதி சொல்லிட்டு போயிட்டாரு. சரி மாமா. இன்னைக்கு தலை யாரும் நிமிர்ந்த மாதிரி இல்ல. நான் பாக்குறேன் என்னென்னமோ வந்திருக்கு ப்ரொஃபைல்ஸ். அடே அப்பா லூப் டிப் யூடியூப்ங்க யூடியூப் ஃபேஸ்புக். சரி. அடே என்னது இன்ஸ்டாகிராம். ஆமா இன்ஸ்டாகிராம் டிக்டாக் மாதிரி. ஆமா என்னென்ன கிராம்பு சோம்பு கிம்புலாம் வந்துட்டாங்க. சரி. உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் நேத்து கோலி 100 அடிச்சாரு. எங்க போய் நேரா பார்க்க முடிஞ்சா? இன்னைக்கு இதுல பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற உலகத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை
ஒன்று இருக்கிறது என்றால் தவத்திரு டி சங்கரதா சுவாமிகளின் நாடக கலை தான் இன்று மலியாது என்று மலியாது என்றென்றைக்கு மலியாதுன்னு சொல்லிக்கொண்டேன். இதை ஏன் சொல்ல வரேன் சிறுச்சிருப்புக்குன்னா, எதனால? ஏண்டா இப்ப கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சிட்டு போயிட்டு பாருங்க. ஆமா. இதுல தூண்டப்படாது. சரி. இப்ப போன மாசம் என்ன மாசம்? தை மாசம். ஆமா ஆமா. அந்த தையில தைப்பூசத்துக்கு பழனி மலைக்கு மாலை போட்டு போனாங்கல்ல. ஆமா. அந்த நேரத்துல பார்த்தா ஊருக்கா எல்லாருமே தைப்பூசத்துக்கு போவோம். சரிங்க. இதுல ஊருக்கு முல்லை குளத்தை எடுத்துக்க, அவன் கட்டிக்குளம் நாட்டுல அத்தனை ஊர்லயும் 50 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பார். ஆமாங்க. இந்த தைப்பூசத்துக்கு பழனிக்கு போகையில இங்க இருந்து புறப்பட்டு போவாங்கல்ல சாமியில, எப்படி 50 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பார். குருநாதர். இந்த சாமி நம்மளுக்கு சாப்பாடு ஓட்டாங்கல்ல, செல்வ சாப்பாடு. ஆமா. 3 கூட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு. சரி. இந்த கூட்டை சாப்பிட்டு இவங்க சும்மா போற விட மாட்டாங்க. வேற இந்த சொந்தக்காரங்க வர்றவங்க எல்லாம் சும்மா போறது இல்ல. வேற நெத்தியில விபூதி வச்சுட்டு 100 200 கொடுத்து சாமி எனக்கு ஒரு சித்தநாத விபூதி வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு சிட்டுக்குருவி லேகிய வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு பஞ்சாமிர்த டப்பா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பாக்கெட்ல காசு நிறைஞ்சு போயிடும். இந்த காசுக்கும் இந்த விரத சாப்பாட்டுக்கும் முல்லை குளத்துல இருந்து நடக்கையில சுறுசுறுப்புக்கு சொல்ல வரேன். எப்படி குருநாதர் சோழனா பையோட முன்னாடி நடப்பாரு. இந்த சாமி பூரா எப்படி நடக்கும் தெரியுமா? அதே அப்பா கந்தனுக்கு அரோகரா 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 இந்த நடை எது வரைக்கும் இருக்கும்? இந்த கொடுத்த காசு செலவழிய தொட்டிக்கு இருக்கும், கொடரோடு வரைக்கும் இருக்கும். சரி. கொடரோடு போன உடனே சாமியலுக்கு பிந்த ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றீங்க? செலவுக்கு காசு இல்ல. ஆனா குருநாதர் மட்டும் விட்டு கொடுக்க நடப்பார். ஏன் விட்டு கொடுக்க நடக்கிறாரு? இந்த சாமிய காசு பூரா அவர்ட்ட மாட்டி இருக்கும்ல. ஓ, வாடி மாப்பிள்ள முடிஞ்சா மலையில வந்து வாங்கிக்க. சரி. அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு சாமியா கூப்பிடும் குருநாதரை. குருநாதரை கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க. ஆமா. உருளைக்கிழங்கு எனக்கு வயிற்றுக்கு பிடிக்கல, நலுக்கி நலுக்கி வைக்குது. குருநாதரை எனக்கு நீர் 3 நாளா மஞ்சளா போகுது. ஆமா போகும்ல. 145க்கு அடிச்சா மஞ்சளா தானடா போகும். ஆமா. குருநாதர என்ன எனக்கு ஒரு வாரமா கூதி நரம்பு வலிக்குது. கூதி நரம்பு வலிக்குது அப்படின்ட்டு கொடரோட்ல இருந்து எப்படி அரோகரா? எப்படி? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அந்த புளியோதரை அவருங்க குருநாதரை மறுபடியும் திங்க வெளிக்கு இருந்துட்டு திண்டு முடிச்சிட்டு குருநாதருக்கு மட்டும் தூக்கமே வராது. சோழனா பையில காசு இருக்குல்ல, அந்த ஆளு முடிச்சுக்கிட்டே கிடப்பேன். சரி. நெருக்கி அடிச்சு மலைக்கு கூட்டி போயிருப்பாரு. மலையில போய் ஏறணும்ல. ஆமா ஆமா. கீழே நின்றுக்கிட்டு 5 சாமியா பேசும். என்னன்னு? ஏ சாமி, என்ன சாமி? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மலை 5 அடி ஒசந்திருக்கேன். ஆமா. ஏண்டா உரம் போட்டா வளர்க்குறாங்க, விரதம் ஒழுங்கா இருந்தா ஏறிடுவேன். மலையில ஏறையில எப்படி அரோகரா? எப்படி? அந்த கந்தன நக்கு அரோகரா, அந்த முருகன நக்கு அரோகரா, அந்த கடமன நக்கு அரோகரா. குருநாதர நீங்க ஏறுங்க, நாங்க ரோப் கார்ல வர்றோம். ரோப் கார்ல போய் அப்புறம் எப்படி இருக்கும் உலகம்? ஆமா. எந்த ஒரு தொழிலுமே சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு காலம் 2025 உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா. பழசுலாம் மறந்து வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு மானாமதுரை ரோட்டுக்கு வந்துருச்சு. செம்பு 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறேன். அது கூழ் கடையிலையும் பாருங்க கூகுள் பே வச்சுட்டேன். எந்த கடையில் வைக்கணும் பூரா இப்போ பாக்கெட்ல காசு வேண்டியதில்லை. இப்படி லேசா காமிக்க அமுக்க 30 ரூபீஸ் விழுந்துருச்சு. எவ்வளவு 10,000 5,000 பாக்கெட்ல வைக்க வேண்டியதில்லை, பூரா கூகுள் பே போன் பே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. காலையில உங்களுக்கு எல்லாம் கூகுள் பே தான். அப்படியா? நீ கூகுள் பே கொடுத்தாலும் சரி, நீ கடனே சொன்னாலும் சரி, முதல் நாடகம் திருப்தியா இருக்கணும். சிறப்பமா. அதனால தான் சொல்றேன், இப்படி இருக்கிற உலகத்துல முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோடத்துல நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோடத்துல நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன நேரத்திலும் பொன்னுகரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் முல்லைக்குளம் புதுக்குளம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ பாலகுருநாதர், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ அக்னி வீரன் மற்றும் 21 பரிவார தெய்வங்கள் ஆலய சிவராத்திரி விழாவை முன்னிட்டு புதுக்குளம் திரு கருப்பையா சேர்வை வாரிஸ் தெய்வ திரு வி ராஜசேகரன் குடும்பத்தார்கள் நடத்தும் 2ஆம் ஆண்டு நேர்த்திக்கடன் நாடகம் நடைபெறும். அனைவரும் காணவருக. ஸ்ரீ குரோதி வருடம் ஐப்பசி மாதம் சூத்திர மச்சம் தொடக்கம் போதியா சுக்ல பட்சம் 13ஆம் நாள் 25/2/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு முல்லைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மானாமதுரை உயர்திரு வட்டாட்சியர் அவர்கள், உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் இவர்களது தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் சத்தியவான் சாவித்திரி என்ற நாடகம் அரைந்தாச்சு போய் கண்ணாடியை மறந்து வச்சு மறக்கலையா?
நேத்து போன நாடகம், அந்த நாடகம் தூய்மை சேனம் கிடைக்கல. அது உங்களுக்கு கிடைக்கல. தூய்மை சேனம். சரி, சரி. அந்த ஞாபகமே வருது. என்ன முல்லைக்குளம்டாலே அண்ணனை ஒரு ஞாபகப்படுத்தணும். முல்லைக்குளம்டாலே அன்னை மிருதங்க சக்கரவர்த்தி பரமசிவ அன்னை பிறந்த ஊர். ஒரு நடிகன் பிறக்கணும், இல்லாட்ட ஒரு மஞ்சு விரட்டு கால் இருக்கணும், என்ன அருமையான ஒரு கோடாங்கி இருக்கணும், இல்லாட்ட ஒரு பிரசித்தியான அந்த கோவில் ஒன்று இருக்கணும். இதுதான் நாட்டுக்கு, ஒரு கிராமத்திற்கு ஒவ்வொரு நடிகனும் பெருமையை தேடி தந்திருக்காங்க. ஆமாம், அன்பு அண்ணன் பரமசிவன். நான் சின்ன பிள்ளையில வீரபாண்டிய கட்டம் நாடகம் தான் அதிகமாக ஆடினேன். சின்ன பிள்ளையில் நிறையா சந்தித்தேன். அன்பு அண்ணனை ஞாபகப்படுத்தணுமாலே அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடக்கவிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன் விமர்சையாக இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் அதிக சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தன்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பிறந்த ஊராகிய, அதாவது கல்விமட கே சின்னசாமி அப்பா மிருதங்கத்தில், அதுக்கு அடுத்தபடியாக ஹரிச்சந்திர மயான கண்டத்தில் கே சண்முகம் சத்தியகிருத்தியம், அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய அன்பப்பா நமது கல்விமடையை சேர்ந்த மணிமுத்தப்பா, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பிறந்த உருவாகிய நமது அன்பு மணிமுத்தப்பா மிருதங்க சக்கரவர்த்தி அவர் மகனும் ஆகிய தென்னாட்டு கலைமகன் உங்கள் அபிமான நட்சத்திரம் கல்விமடையை சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய KM மணி பாபு அவர்கள் இவர்களுடைய வேடன் விருத்தமாக தோன்றி பாடும் பைத்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில் வள்ளி என்றார். மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும், பாடல்களை செவிகுழுக இப்படித்தான் பாட வேண்டும் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் என்கிற சீர்மலத்தில் நீங்கா இடம்பெறக்கூடிய குயிலிசை கோகிலவாணி சாதாரண பாரம்பரியத்தில் வந்த வள்ளி அல்ல. வசுந்தரா தேவி, மினர்வா தேவி, அர்ச்சனா தேவி, சோபனா தேவி, இந்த பாரம்பரியத்தில் வந்த சேதுராம வாத்தியார் பேத்தியும் ஆகிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது வல்லாள மாநகர் என்றெடுத்த MSR மனோரஞ்சனி அவர்கள் இவர்கள் மேடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை திலகம், இசை சொருவமணி, காந்தி விரும்புவது அன்பு, நேரு விரும்புவது ரோஜா, பாரதி விரும்புவது பாடல், நடிகர் உலகம் ரசிக உருவம் விரும்புவது உங்கள் அபிமான நட்சத்திரம், முருகனுக்கு வள்ளிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தியே ஆவேன் என்று ஈசல் இருக்காரியா. உங்கள் அபிமான நட்சத்திரம் ராச நத்த குலத்தை சேர்ந்த RM சாமி அவர்கள் இவர்கள் நாரதராக தோன்றி அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேளமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, தன்னுடைய வாசிப்பாளையும் தன்னுடைய குரல் வளர்த்தாலையும் தமிழக பவனி வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நான் பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பு, நமது அன்பு ஆசிரியர் பிறந்தகை CK சந்திரன் அவர்களின் அன்பு புதல்வருமான ராஜ நடிகை தாமரை செல்வி அவர்களின் அன்பு புதல்வருமான நமது புளியங்குளத்தைச் சேர்ந்த GKS ஜெய மணிகண்டன் அவர்கள் இவர்களுடைய அன்புடையும் அன்பின்பார். காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பட்ட இனிப்பது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ உண்பதுண்டோ, காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தை தவிர காதாடிதையும் வாங்கிடலாம், தாயை தவிர
போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கொடுத்தவன் இனிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் திரிப்பானே கொடுத்தவன் இனிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் திரிப்பானே சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பல் பணத்தால் நிலைதானே சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பல் பணத்தால் நிலைதானே கையிலும் பையிலும் கூட்டமிருந்தால் கூட்டமிருக்கும் ஓடி அலைகளை ஆற்றும் பொம்மைகள் எல்லாம் தாரங்கள் போடும் பின்னோடி காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே கைப்பட்ட இணைக்கிது மனமே நீ தேடு போது வருவதோ போது சொல்வதோ அந்த பின்னாடி அன்பளிப்பாய் கஞ்சிமடையைச் சேர்ந்த ஆர்வீர அண்ணன் லிங்கம் அவர்கள் அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கு என் சார்பம் கலைக்குழு சார்பம் நன்றி என எழுத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு பாடல் கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. கல்லறை போகும் வரை சில்லறை வேணும்ட்டேன். நல்லா சம்பாதிங்க, சம்பாதிச்ச பணத்தை நல்லா செலவு பண்ண கத்துக்கங்க. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் காசு இருந்தாத்தான் மதிப்பா. ஆமா, காசு இல்லைன்னு அவ்வளவுதான், பணம் இல்லாத செத்த போனேன். அப்ப நல்லா சம்பாதிங்க. அருமையான ஒரு பாடல். நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பயிற்சி பெறுகின்ற பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் அரசு குல மட்டெடுத்த நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அன்பண்ணன் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் நமது தோப்பூரை சேர்ந்த BS மருது அவர்கள். இவர்களுடைய மிருதங்கள் தொப்பின் தமையலா
நன்றி நன்றி நன்றி. அந்த துர்காதேவி புண்ணியத்துல கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்யா. நன்றி நன்றி நன்றி. மிருதங்கத்துக்கிடையாக வளவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் விமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இந்த மண்ணின் மைந்தன் அரசு குலமான இரண்டெடுத்த SP லட்சுமணன் அவர்கள் இவர் நம்முடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். சிவன் ராத்திரி அதுமா எல்லா சாமானும் சுத்தமா இருக்கு. எல்லாம் சுத்தமா இருக்குமா? இருக்கட்டும். தைப்பொங்கலுக்கு இந்த அலங்காநல்லூர்ல உள்ள ஜல்லிக்கட்டு விட்டாங்கல்ல? ஆமா ஆமா. அந்த ஜல்லிக்கட்டு காலை ஒரு நேர்த்தி கடனா அழகராஜன் ஒரு காலை விட்டுருந்தாரு. நேர்த்தி கடனா? அந்த காலை வாடி வாசல தாண்டும் போது ஒரு அடி அடிப்பாங்க. அப்படியே ஆமா. அந்த அடியை கொடுங்க. மாடு மாடுல மாட்டுக்கார பரிசு வாங்கிக்க. இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு. இப்போ ஒரு கரகாட்டடி தெரியுமாங்க? கரகாட்டம் மதுரை மாரியம்மா மக சத்யா. இது வந்து கரகாட்டம். ஒரு பணக்கார வீட்டுல கோடீஸ்வரன் ஒரு கிழடன் செத்து போயிடுறான். ஆமா பணக்காரன் சரக்கு சேர் ஆட்டோவில் கொண்டு வர்றாங்க. பூரா ஃபாரின் சரக்கு தான். வீரன் சரக்கா? இது பணக்கார வீட்டு கிழடன். சரிங்கம்மா. நடுத்தரமான குடும்பம். நடுத்தர? ஆமா. காசு காசு தந்துருவாங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஒன்னே தான் வாங்கி தருவாங்க. என்ன ஒரே ஒரு கடை அடைப்பண்ணு. பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல. அதாவது முத்தனந்த ரோட்ல பைபாஸ்ல ஒருத்தன் அனாதையா செத்து கிடக்கான். சரி மாமா. உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. அட்வான்ஸ் எவ்வளோ? 101 ரூபா கொடுப்பாங்க. 101 ரூபா? சரி. அடுத்து நெல்லு மூடை வச்சு தான் தரணும். சரி மாமா. அதுக்கு எப்படி அடிப்பேன்? 101 ரூபா தானே மாமா? ஒரே அடியா போனா அகனே தாண்டா கிடக்கு. 108 தூக்கிட்டு போனாத்தேன். நன்றி 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 நன்றி.
இவருங்க மேடையில் லய சக்கரவர்த்தி உங்கள் விமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது புளியங்குளத்தை சேர்ந்த ஆட்டி கருப்புராஜா அவர்கள் இவரங்க மேடையில் சின்சா. வருஷத்துல 12 மாசத்துல 20 நாள் காப்பு கட்டிடுறேன். ஆமா, அந்த 20 இன்னும் ஒரு 10 நாள் இருக்குல்ல, அதுலதான் வாய்க்கால்ல சொல்லி அதுலதான் வீர இறங்கிடுவாப்ல அவருக்கு. பரவாயில்ல மாப்பிள்ள, அவங்க கூட பரவாயில்ல. ஆனா போன சீசனுக்கு காசை பூரா உங்க மண்டைக்கே செலவு பண்ணிட்டு எல்லாம் பண்ண சொல்றீங்க. 1,20,000 ரூபாய் ரூபாய் மண்டைக்கு, நான் மண்டைக்கு செலவு பண்ணேன். ஒத்தி நட்டுருக்காங்க. நீங்க ஆஸ்பத்திரி செலவு பண்ணீங்க. ஆமா மாப்பிள்ள, நான் கூட ஆஸ்பத்திரி. சில பேர் நீ மண்டைக்கு. ஆமா, சில பேர். ரைட்டு, நன்றி நன்றி. உங்க ரைட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. நன்றி நன்றி. எல்லார் பேரையும் சொல்லியாச்சு. சரி, என் பேரை சொல்லணுமா இல்லையா? விளையாடுறீங்க, எல்லாம் பேர் கரெக்டா சொன்னீங்க. ரைட்டு, பக்கவாதிய பேர் சொன்னீங்க. கீழே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட்டி வரலன்னு சொல்லிடுவாங்களே நம்மள. ஓ, ஏய் போத ஒரு முத்துக்கறியா. அதுக்கு அடுத்தபடியாக உங்களை எல்லாம் வயிறு உருக சிரிக்க வைக்க வரும் ஆபாச குள்ளன் கிங் காங் என்று போட்டப்படுகின்ற பல திரைப்படங்கள் நடித்து நாடகத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நகைச்சுவை உலகத்திலே கொடிகட்டி பறந்து தற்பொழுதும் முன்னாள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அன்பண்ணன் MSP கலைமணி அவர்கள் அன்பு சிசிய பிள்ளையுமாகிய கொளிஞ்சிப்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி SK போதகுரு அவர்கள் இவர்கள் இடையில் நகைச்சுவை நடிகராக தோன்றுவாங்க. அன்பு அவருக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். ஆமா, மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. ஆபாச குள்ளன் கிங் காங் பல திரைப்படங்களில் நடித்து நாடோடி கனவுகள் என்ற படத்தில் நடித்து கவட்டுக்குள்ளே நுழைஞ்சு போன உங்கள் அன்பு தம்பி கொளிஞ்சிப்பட்டி SK போதகுரு அவர்கள் இவர்கள் இடையில் நகைச்சுவை நடிகராக தோன்றுவாங்க. அன்பை பெற காத்துக்கொண்டு வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை பெருமை என்னை பேரு வைத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற வார்த்தை என்னை அல்லவோ, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த உன்னை சேரும். நன்றி 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 நன்றி. அடுத்தபடியாக உங்க ஐட்டத்தை சொல்லிடுறோமா? ஆடல் அரசி சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் மொட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கொலா புட்டு நாடக தமிழ் சினிமா உலகிலே அசினின் எதிரொலி என்று போற்றப்படுகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் அசின் எதிரொலி. உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மனமையைச் சேர்ந்த கே துர்கா அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் அண்ட் காமி தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எரிந்தானே இடம் புரியாமல் பயங்குவதில்லை, இடம் தெரியாமல் தயங்குவதில்லை, என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நீங்கள் தொட்டதால் உள்ளம் தொடர்கிறது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எரிந்தானே பூமுகமானே. 500 நோட்டா இருக்கு, சில்லற காசு இருந்தா புது பாட்டு பாட சொல்லலாம். பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, அடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, அடி பல பல நீ கொழிக்கின்ற பவன கண்ணாடி, அற்புதமா வந்ததில்லை மாம கண்ணாடி, அழகே அழகே ஒரு மனைவியாகணும், கனவு நகைய குடிக்கணும், கனத்துல உமா கொடுக்கணும், ஏ பண்ணாது நான் பண்ணாதே மகிமையுள்ள பண்ணாதே, அத்தங்கர உலகத்துல நீ குடித்து சொன்னாரே, தகட 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 தில்லாதே தில்லாதே தகட தில்லாதே. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க. அப்படி இருக்கு நீங்க இப்படி போட்டா என்னெல்லாம் போட்டா இப்படி போடுங்க. நேத்தெல்லாம் போட்டாங்க அண்டா தண்டி குண்டியோட. அதெல்லாம் கிடையாது. உருட்ட முடியல பெரட்ட முடியல. என்ற பெண் என்றால் பேய் மரங்க. ஆமா ஆமா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் யா.
ஒரு கணவன் ஒரு வீட்டுல தலை நிமிர்ந்து நடக்கிறது தலை குனிஞ்சு நடக்கிறது யாரை இட்டு இருக்கு? யார் கையில? என்ன இட்டுட்டேன் அப்படி சொல்லுங்க மாமா. எனக்கு மாதிரிலாம் பொண்டாட்டி உலகத்துல யாருக்கா மேலையா? அப்படி நம்ம பாரியா என்னங்க சொல்றீங்க? சிவன்ராத்திரில இருந்து ஒரு வாரத்துக்கு சங்கத்துல கிடந்தாலும் வீட்டுல என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டா. என்னங்க சொல்றீங்க? நான் இல்லாம சாப்பிட மாட்டா. என்னங்க அப்படி எங்க அக்கா வளர்ப்பு அப்படி. ஆமா அப்படி வளர்ப்புங்க. என்ன வளர்ப்பு? என்ன ஏன் சாப்பிட மாட்டா? ஏன் எதனால? நான் போய் வீட்டுல உழ வச்சாத்தான் சாப்பாடு. அது சரி. அவ்வளவு கட்டிக்காரி. என்ன ஒழுக்கம்ல அப்படி இருக்கணும். என்னங்க சொல்றீங்க? சாயந்தரம் 6 மணிக்கு பாக்குற சீரியல் நைட்டு 12 மணிக்கு தான் முடிப்பா. எப்படி சீரியல்ல பாக்குற? என்ன இந்த நாள்லாம் பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியல். சரி மாமா. அது 2 கொண்டாட்டி கதை. அது 2 கதை. பாக்கியலட்சுமி சீரியல் போட்டேன். சரி. நான் அப்பத்தான் முடிச்சிட்டு ராத்திரி 8 மணி ஆயிடுச்சு. சாப்பாடை போடுமான்னு. சாப்பாடுலாம் இல்ல, மாவு தான் இருக்கு. முந்தா நாள் ஆட்டுனது தான். அது சரி. அது பிரிட்ஜில் வச்சிருந்துருக்கா. புளிச்ச மாவு. சரி தோசையை போட்டு வான்ட்டேன். அப்புறம் என்ன? இவ கிச்சன் இருக்கு, நேரா டிவி ரூம்பு. சரி. இவ தோசை மாவு அப்படி அள்ளி கல்லுல ஊத்துனவ இங்க சீரியல் ஆரம்பிச்சிட்டா. இங்க மாவை கிண்டல கோபி பாக்கியலட்சுமியை விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிட்டு அங்கே கிண்டுறா. அது சரி. கிண்டுட்டு நான் தோசை இப்போ வரும் பிறகு வரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரலையே வந்துச்சா இல்லையா? தோசை எடுத்துட்டு வந்தா. என்னம்மா? தோசையை பார்க்குறேன், தோசையில மாவே இல்லடா. என்ன என்ன எதுல வச்சு சுட்டாங்க? கண்ணங்கரையா இருந்துச்சு. என்ன கண்ணங்கரைன்னு வெள்ளையா தானங்க இருக்கேன். ஏதோ கருப்பட்டி தோசையா இருக்கும் இருக்க. சரி சரி வை, பசி அல்ல பிடிக்குது. சரி. அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் போட்டுருந்திருக்கான். என்ன சீரியல்? அன்னம்னு ஒரு சீரியல். ஆத்தாடி. அதுல குழம்பு வச்சிருக்கா, புடலங்கா குழம்பு. சீரியலை பார்த்துக்கிட்டு நறுக்காமே முழுசா போட்டு புடலங்காய் எடுக்கிறேன். இந்த தண்டியில வருது, உள்ள தள்ள முடியல. உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிட்டு தோசை சாப்பிட்டு விளம்பரம் போட்டேன். சரி மாமா. சரி இந்த நேரம் இன்னொரு தோசை கொண்டு வாண்டேன். போய் தோசை மாவு அல்ற நேரத்துக்கு சீரியல் ஆரம்பிச்சு. மறுபடியும் போட்டாங்களே. மறுபடியும் மாவே அல்லாம கரண்டியே வச்சு தடவி வறண்டி எடுத்துட்டு வந்தா. அப்புறம் 4 பத்தின மாவு தான் இருந்துச்சு. பத்தின மாவா? சரி சாப்பிட்டு பசிக்கு கையை கழுவலாம்னு உள்ள போனேன். என்ன சண்டாளி தோசை சுட்டுருக்காடா. என்ன மாமா? தோசை கல்ல குப்பரை போட்டு தோசை சுட்டுருக்கா. அப்படி சொல்லு. அப்புறம் கருப்பா வராம என்ன செய்ய? அப்படிதானே இருக்க. அப்ப என்ன செய்யணும்? ஆம்பளையா பிறந்த நீங்க கொத்தனார் வேலை பார்த்தாலும் சரி, இனிமே ஒண்ணு டிவியை உடைங்க, இல்லாண்ட காப்பிடி அரிசியை போட்டு நீங்களா வச்சு சாப்பிட்டுருங்க. இதே நம்மளுக்கு மரியாதை. அங்க எப்படி? காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல என்ன ஒழுக்கமா பாத்தையில கருப்பட்டி தோசை நம்ம நடந்துக்கிறது அப்படி. ஆமா. நாடகத்தை முடிச்சிட்டு போய் சிம்பனுக்கு படுக்கணும்ல. ஆமா. 3 மணிக்கு கிளம்ப முடிஞ்சு. சரி போய் வீட்டுல படுத்து கிடக்கேன். என்ன மாமா? 3 புது வீடு. பாத்ரூம் நல்லா சீரியல் லைட் போட்டு கட்டியிருக்கா. பளிச்சுன்னு 4:45க்கு 1 பாத்ரூம் வந்துருச்சு. உங்களுக்கு போய் 1க்கு இருந்துட்டு வருவேன்ட்டு போய் கதவை திறக்கிறேன். பளிச்சுன்னு எடுச்சு. பளிச்சுன்னு நான் ஒரு பக்காடி இல்லாம நர கட்டிங்க வாடையே வராதுல. வீட்டுல நல்லா பாத்ரூம் நல்லா பண்ணிருக்கலான்ட்டு அடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். இவ 5 மணிக்கு போனவ. என்ன? பிரிட்ஜ் திறந்து கிடந்திருக்கு. சரி நான் ஒரு லூசு பைய பாத்ரூம் தெரியாம பிரிட்ஜில் அடிச்சு வச்சுட்டு வந்தேன். இருக்கிற கத்தரிக்காய் தக்காளி எல்லாம் அதுல மருந்து கிடக்கு. குழம்பு வைக்க உப்பு கண்ட குழம்பு மாதிரி. அடே அப்பா. அப்ப என்ன செய்ய? நம்ம நடந்துக்கிற விதம் தான். ஆமா. அதனால மனைவி சொல்லே மந்திரம் என்று மனைவியை மதிக்க கத்துக்குங்க. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்ற வெற்றி பெற சுட்டி வருகின்ற ஒளி அமைப்பு A to Z ஆடியோஸ், நமது முல்லைக்குளம் உரிமை பி வேலுச்சாமி.